வணக்கம், இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோபைத்தான் வந்து STM32ல் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். STM32F4 டிஸ்கவரி போர்டு எடுத்துருக்கோம். இல்லை பார்ட் 1ல் வந்து சொன்னதோட கண்டினியூஷன் தான் இது. வீடியோ பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த Dfuse அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்பு. அதில் வந்து STM டிவைஸ், நீங்கள் அந்த டிவைஸை வந்து as per அந்த boot 0 பின் வந்து VDDலேயும் PA9 வந்து +5 வோல்ட்லேயும் USB Type-C கேபிளை வந்து போர்டில் ஜாக் பண்ணிவிட்டு பிசியில் ஜாக் பண்ணும்போது உங்களுக்கு STM டிவைஸ் இன் TFM மோடு வந்து ஓப்பன் ஆகும். இதில் அந்த டிவைஸ் வந்து அவைலபிள் டிவைஸில் காட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் மைக்ரோபைத்தான் TFU வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுறோம். இதில் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டார்கெட்டில் வந்து இந்த போர்டில் வந்து அப்கிரேட் ஆகிரும். இது ஃபினிஷ் ஆன உடனே நீங்கள் அந்த boot 0 to VDD இருக்கிற ஜம்பரை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அகெயின் போர்டை வந்து ஒரு தடவை ஷட் டவுன் பண்ணிவிட்டு பவர் அப் பண்ணுங்கள். இப்போ PY போர்டு வந்து USB COM போட்டு COM13 வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. COM30ல் புட்டி ஓப்பன் பண்ணுறேன். புட்டியில் COM சீரியல் போர்ட்டு வந்து பார்டர் ரேட் வந்து 9600 தான். அதோட போர்ட்டு வந்து COM30. அதை டைப் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் டைப் ஹெல்ப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ இந்த இதில் வந்து ஹெல்ப் கமெண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இது வந்து இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குது. PYP தான் வந்து பேஸு. PYP.info போர்டோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். PYP டிலே, PYP மில்லி செகண்ட், PYP சுவிட்சு, இந்த போர்டில் ஆன் போர்டோட சுவிட்சு, PYP LED, ஆன் போர்டோட LED, PYP ஆன் போர்டு LED வந்து 4 டைப் இருக்குது, 4 LED இருக்குது, அதை சொல்லியிருக்காங்க என்னென்னு. PYP சுவிட்சு, அப்புறம் PYP பின்னு, PYP RTC, அந்த எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வழியாக நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நான் டிவைஸ் வந்து PYP.info போட்டேன்னா அந்த டிவைஸோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்துடும். இதில் டிவைஸ் ஐடி, அதோட ரிவிஷன் HD ஐடி, அது எல்லாமே வந்துடும் நமக்கு. அதே மாதிரி அந்த LED ஆன் பண்ணுறதும் இது வழியாக PYP.LED .on அப்படின்னு போட்டோன்னா LED வந்து ஆன் ஆகும். .offன்னு போட்டோன்னா ஆஃப் ஆகும். .toggleன்னு போட்டோன்னா டாகுல் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி சுவிட்சு, யூஸர் சுவிட்சு, எந்த சுவிட்சோ அந்த சுவிட்சு. இப்போ கால் பேக் பண்ணுற மெத்தடு கால் பேக்குன்னு சொல்லி போடணும். எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்டு, செர்வோ கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் வந்து ADC TAC எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியில் போய் பண்ணுறது தான் ப்ராப்பராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த யூஎஸ்பியில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இப்போ இது இந்த மெத்தடில் வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து டெம்பரரியாக தான் ரன் ஆகும் உங்களுக்கு.
அடுத்து நீங்கள் ரீபோர்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து எரேஸ் ஆகிரும். அப்போ பெர்மனெண்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் இப்போ எல்இடியோ ஆர் எனிதிங் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பைத்தானில் பண்ணுறேன், அதை வந்து பெர்மனெண்ட்டாக இந்த போர்டில் வந்து நான் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட்னா, இந்த போர்டை ஜாக் பண்ணும்போது ஒரு டிவைஸ் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகிருக்கும். அந்த டிவைஸ் வந்து என்னென்னா பிஒய்பி ஃப்ளாஷ்ன்னு இருக்கும். அதில் மெயின் டாட் பிஒய் பூட் டாட் பிஒய்ன்னு இருக்கும். மெயின் டாட் பிஒய் தான் வந்து உங்கள் கோடை இங்கே புட் பண்ணணும். நீங்கள் இப்போ எல்இடிக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து 4 எல்இடிக்கு வந்து ஒரு டைமிங்கில் வந்து பிளிங்கிங் ஆகிறது வந்து எழுதியிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் வந்து இதில் புட் பண்ணிவிட்டு 100 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 4 எல்இடியில் வந்து டாகுல் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் ஒன்லி ஃபார்மேட்லன்னு இருக்குது. நான் அகைன் ஒரு 2 டைம் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த போர்டை வந்து யூஎஸ்பியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணலாம், இல்லாட்டி ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ அப்படி பண்ணும்போது இப்போ 100 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 4 எல்இடி வந்து டாகுல் ஆகிட்டு இருக்கு. நமக்கு பெர்மனெண்ட்டாக இது எவ்ரி டைம் நீங்கள் அன்பிளக் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணும்போது வரும். ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதிலே வந்து நான் வந்து 1000ங்கிறத மாற்றிடுறேன். 1000ங்கிறத மாற்றிட்டு அகைன் வந்து ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இதில் வந்து 1000 ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க 1000 தான் இருக்கான்னு. அகைன் ஒரு தடவை ஓப்பன் ஆகும்போது அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கோட் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்காங்கன்னு. சம்டைம் சேவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேஸ் வந்து இம்போர்ட் பிஒய்பி தான் வந்து மெயினாக இருக்குது. மைக்ரோபைத்தானில் STM32 வந்து இம்போர்ட் பிஒய்பி லைப்ரரி தான் இம்பார்ட்டன்ட். பிஒய்பி லைப்ரரியில் தான் வந்து இதுக்கு உள்ள எல்லாமே வந்து பெரிபிள்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு. POIP.LED, POIP.பில் சுவிட்சு, POIP.பின்னு அது எல்லாமே வரும். இப்போ நான் 1 செகண்டுக்கு வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து போட வந்து அன்பிளக் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணுறேன். அப்போ எனக்கு அகைன் வந்து இப்போ 1 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இது வந்து பிளிங்க் ஆகும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக போர்டில் வந்து அந்த 2 எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு பைத்தான் இதில் கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது யூஎஸ்பி கனெக்ட் ஆகிருக்குங்கிறத இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பூட் வந்து இதில் இருந்து ஆகுது அப்படிங்கிறதுக்காக அந்த 2 எல்இடி வந்து பிளிங்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதை பார்த்துட்டோம். நம்ம அந்த காம்போர்ட்டில் அந்த ஹெல்ப் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறது, அதே மாதிரி இதில் எப்படி ரன் பண்ணுறது, பெர்மனெண்ட்டாக எப்படி ரன் பண்ணுறது, அந்த டிவைஸில் வந்து மெயின் டாட் பிஓயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தானே ஐடி ஆர் எனி அதர் ஐடி, ஏதோ ஒரு ஐடியில் வந்து நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது வந்து தானே ஐடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ தானே ஐடி வந்து ஓப்பன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வேறு ஐடி ஏதாவது இருந்தால் கூட, பைத்தான் கம்பைலர் ஐடி இருந்தால் கூட நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு ப்ரோக்ராம் போட போகிறேன் அப்படின்னா, நான் அந்த ப்ரோக்ராம் சேம் ப்ரோக்ராம் தான் மெயின் டாட் பியூவில் போட்ட ப்ரோக்ராமை இதில் காப்பி பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனை வந்து நம்ம பிசியில் ஆர் டிவைஸில் எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணிக்கிறது தான். இப்போ LED.py பிசியில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். பிசிலேருந்து ரன் பண்ண போகிறேன். இப்போ செலக்ட் இன்டர்பிரேட்டர் வந்து பிஒய் போர்ட் வந்து மைக்ரோபைத்தான் ஜெனரிக்கில் காம் போர்ட் 13 வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு தடவை நீங்கள் அதுக்கு போர்டு கனெக்ட் ஆகலாட்டி அதுக்கு எனக்கு 2 தடவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டு கனெக்ட் ஆகிரும். இப்போ மைக்ரோபைத்தான் V1.15 வெர்ஷன் தான் நம்ம போட்டிருக்கோம். F4 டிஸ்க்கு அந்த இது வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணோடனே ரன்ல அந்த எடிட்டர் கண்டென்ட்டில் ரன் ஆகிட்டுருக்குங்கிறது காட்டுது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து 1 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எல்இடி வந்து பிளிங்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பிரிண்ட்டு எல்இடி பிளிங்கிறத போடுறேன். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு எல்இடியும் பிளிங்க் ஆகும். அட் அ டைம் வந்து இந்த ஷெல்லில் வந்து எல்இடி பிளிங்கிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேசிக்காக வந்து பைத்தானை வந்து
இந்த தானே ஐடியிலையும் நார்மலாக வந்து எப்படி நம்ம பேசிக்காக உள்ளது பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.